வெல்கம் பேக் டு ஆர் கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்றைக்கி நம்ம சிறுபருப்பில் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் சிறுபருப்பு நல்லா 3 to 4 hours வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கோம். தண்ணி சேர்க்காமல் வேணும்னா 1 to 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட் கிடைக்கணும். இது கூட ஒரு 2 tablespoon அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்து துருவி வச்சுருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கோம். ஒரு பச்சை மிளகா, 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் நல்லா சேர்த்து கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 tablespoon ப்ளெயின் சில்லி பவுடர், உப்பு ஆட் பண்ணியாச்சு. 1/2 teaspoon சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக போட்டு 2 சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் எடுத்து சட்னியோடு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இன்னொரு சைடில் சட்னிக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. 2 பேட்ச் போண்டா போட்டு எடுத்தாச்சு. இது நீங்கள் வெறுமையாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். சட்னி கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி தான் இதோட பெஸ்ட் காம்பினேஷன். நல்லா கட்டியாக அரைச்ச சட்னி கூட தாளிப்பும் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு பீஸ் போண்டா எடுத்து அந்த சட்னி கூட டிப் பண்ணி சாப்பிடும் போது அடடடடா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்காக நிறைய ரெசிபீஸ் காத்திருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.